வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு ஹல்சல் வெப்சீரிஸ் பர்சன்ட்ல வெளிவந்த சவிதா மாமின்னு சொல்லிட்டு எபிசோட் 5 and 6 தாங்க பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சவிதா மாமியும் அவங்களோட ஃப்ரெண்டான அந்த குஷி தாங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப சவிதா மாமி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வேற நேத்து அந்த சந்து கூட சேர்ந்து பண்ணனா அவருடைய மாமா கூட இவ்வளவு நேரம் பண்ணிருக்க மாட்டாரு, இவன் அந்த அளவுக்கு பண்றான் தெரியுமா அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட குஷி ஷாக் ஆயிடுவா. என்னடி சொல்ற அப்படின்னு கேட்க உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா ஆமா, இன்ஜின் சூடானதுக்கு அப்புறம் உள்ள இரும்பு ராடை விட்டா மெல்ட் ஆகும் இல்லையா, இந்த மாதிரி ஆகும்னு பார்த்தனா அது என்னமோ அப்படியே கம்பி மாதிரி நிக்குது, எவ்வளவு நேரமா, அப்புறம் என்ன அவன் கூட ரொம்ப நேரமா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் தான் டயர்ட் ஆனேன், அவன் என்ன சும்மா கல்லு மாதிரி இருக்கான் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட குஷி, அப்படியா நீ சொல்றது உண்மையா இருந்தா நானும் ஒரு வாட்டி என் இன்ஜின்லயே வச்சு பாத்துறேன் அப்படின்னு இவ சொல்ல, இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசுறது ரொம்ப டபுள் மீனிங்கா இருக்குங்க. அது நம்மளால இதுல பேசவே முடியாது, அந்த அளவுக்கு இவங்க பேசிட்டே இருக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா அந்த ராணி இருக்கா இல்லையா, நம்ம ராஜு கூட சேர்ந்து அவளோட பெட்ரூம்ல சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன்ஸ் செம்மையா இருக்கும். அவளை நிக்க வச்சு செஞ்சுட்டே இருக்கும் போது இப்ப அவன் என்ன சொல்லனா, தயவு செய்து நிப்பாட்டாத, அப்படியே கண்டினியூஸா செய்யுன்னு சொல்ல அவனு வேக வேகமா செஞ்சு முடிச்சிருவானா. உடனே இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு அதான் அவனை நிறுத்த வேணாம் சொன்னா இல்லையா, இப்ப நீ மட்டும் முடிச்சுக்கிட்ட நான் என்ன பண்றது, அம்மா என் மூடையை நீ வேஸ்ட் பண்ணிட்ட, முதல்ல எப்படி மேட்டர் பண்றதுன்னு சந்துட்ட போய் கத்துக்கோ அப்படி சொன்னோடனே, எது சந்து கிட்ட போய் கத்துக்கணுமா, என்ன சொல்ற அப்படி சொல்லி கேட்க அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, அந்த மாமி கூட மேட்டர் பண்ணா இல்லையா, சோ அந்த விஷயத்த சொன்ன உடனே இது அவனும் கேட்டுக்கிட்டு ஓ அவன் இதெல்லாம் பண்றானா அப்படின்னு அவன் யோசிக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம சந்து படிச்சுட்டே இருக்கும் போது இப்ப அங்க வந்து அவன் ஃப்ரெண்ட் என்ன கேட்பானா, டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்க, நான் படிச்சுட்டு தான்டா இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா, நீ யார்கிட்ட டியூஷன் போறியோ எனக்கு அந்த ஆள் நல்லாவே தெரியும் அப்படி சொல்ல, நான் எங்கடா டியூஷன் போறேன், நான் அப்படியெல்லாம் யார்கிட்ட டியூஷன் போலடா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீ யார்கிட்ட டியூஷன் போறியோ அவங்கள்ட்ட நானும் டியூஷன் போகணும், தயவு செய்து என்ன சேர்த்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இவனு ஒரு மாதிரி கேட்க, இப்ப அதே இடத்துக்கு நம்ம சவிதா மாமி வருவாங்க. வந்தவங்க சந்து கிட்ட, இங்க பாரு குஷி ஆண்டில அவங்க ஸ்டோர் ரூம்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ உன்னோட ஹெல்ப் தேவையா, நீ அங்க போயிட்டு அவங்களுக்கு உதவு அப்படி சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்ச உடனே இப்ப அந்த ராஜா என்ன பண்ணாலும், சரிங்க மாமி நான் அப்புறமா வரேன்னா அவனு கிளம்பும் போது இப்ப சவிதா மாமி என்ன பண்ணுவானா, அவனை கூட்டி நிப்பாட்டிட்டு என்ன நீ படிக்கிறதெல்லாம் மனசுல நிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நான் படிக்கிறதுலாம் ஓரளவுக்கு நிக்குது, ஆனா இன்னும் கொஞ்சம் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, அது நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவன் ஒரு மாதிரியா சொல்லிட்டு போக, உடனே அவங்களும் என்ன இது இவன் வளர்றான், என்கிட்ட இருந்து என்ன கத்துக்க போறான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம குஷி ஸ்டோர் ரூம்ல இருப்பாங்க இல்லையா, அங்க போயிருப்பான் இல்லையா இவன், இப்ப இவனை பார்த்த உடனே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, என்ன நீ இப்ப பெரிய ஆளுக்கான வேலையெல்லாம் நிறைய செய்யற போல அப்படி சொல்லும் போது, இல்ல ஆண்டி இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு நான் இன்னும் முழுசா கத்து கொடுக்கணும் இல்லையா, உங்க ஆண்டி தான் சொன்னாங்க உனக்கு எல்லா விஷயத்தையும் கத்து கொடுக்க சொல்லி, சோ நீ கீழே படு நான் உனக்கு எல்லா விஷயமும் சொல்லி தரேன் அப்படி சொல்லிட்டு அவனை கீழே படுக்க வச்சு இவங்க பண்ற சீன்ஸ் இருக்கே சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேல பெரியவே இருக்குங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா இந்த சந்துவம் பெட்ரூம்ல படுத்துட்டே இருக்கும்போது கூட தான் இந்த ராணி படுத்திருப்பா இல்லையா, அவ இவனை உண்மையாவே வெறுப்பேத்துற மாதிரி ஒரு சின்னதா பாவடையை போட்டுட்டு படுத்திருக்க, அதை பார்த்தவனுக்கு கொஞ்ச நேரத்துல மூடாயிடுமா, எழுந்து உட்காந்துட்டு ராணிக்கு தெரியாம அவளை தடவிட்டு அப்படியே மேட்டர் பண்ணலாம்னு நினைக்கும் போது இவன் கண்ட இடத்துல கைவிட்டு நோண்டினதால அவளும் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பா போல. டப்புன்னு எழுந்து அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க அவனும் அது ஷாக் ஆயிடுவாங்க. நீ முடிச்சுட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் முடிச்சுட்டு தான் இருந்தேன், நீ எப்ப வருவ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற சீன்ஸ் இருக்கே சும்மா பெரியவே இருக்குங்க. இந்த ராணி சொல்லவே தேவையில்லைங்க, சும்மா வேற லெவல்ல அவனுக்கு கம்பெனி கொடுக்கும். அப்படியே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட 5th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா 6th எபிசோடும் பாத்திரலாம். 6th எபிசோடு ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இந்த ராணிய அவனோட பாய் ஃப்ரெண்டான அந்த ராஜு அப்ரோச் பண்ணுவாங்க. அவ கூட மேட்டர் பண்ணும்போது இவன் என்ன பண்ணா, அவனை தடுத்து நிப்பாட்டிட்டு முதல்ல என் மேல இருந்து கையெடு, இதுக்கப்புறம் நான் அவன் கூட மேட்டர் பண்ண மாட்டேன், எனக்கு தேவையானது வேற ஒருத்தவங்க மூலமா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி இவன் கேட்ட உடனே, ஆமா உன்கிட்ட கிடைக்காததுல எனக்கு சந்து கிட்ட இருந்து கிடைக்குது, உன்னோட ரொம்ப திருப்தியாவே அவன் பண்றான் அப்படி சொன்னோடனே, அப்ப நீ சந்து கூட பண்ணியா அப்படி சொல்லி கேட்க, ஆமா இதுக்கப்புறம் நான் அவன் கூட தான் பண்ணுவேன், கூட பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போன உடனே இவனு செம டென்ஷன் ஆயிட்டு, சந்து உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல, அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா இந்த ஸ்டோர் ரூம்ல பார்த்தனா நம்ம மாமி இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து இந்த சந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல சும்மா வெறியாவே இருக்குங்க. இப்படி இவங்க மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த ராஜு என்ன பண்ணோம்னா இப்ப இந்த ஸ்டோர் ரூம்குள்ள எட்டி பார்ப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணத பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் சந்தோஷமாயிடுங்க. ஆஹா நல்லா மாட்டிக்கிச்சிங்க ரெண்டும் அப்படி சொல்லிட்டு இப்ப அவனோட மொபைல் எடுத்து இப்ப இவங்க பண்றத ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவனை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிரோனா, இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி சோஃபால உட்காந்துட்டு இருக்கும்போது இப்ப சந்து ஹாலுக்கு போனா அந்த இடத்துல ராஜு உட்கார்ந்தது பார்த்தோன்னே, என்ன ராஜு நீ எப்ப வந்த அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நானா நீ
யோகாசனம் பண்ணும்போதே வந்துட்டேன் அப்படி சொல்லும்போது, என்ன நீ சொல்ற, நான் எப்ப யோகாசனம் பண்ணேன் அப்படி சொல்லி கேட்க, ஓ அப்ப உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படி சொன்ன உடனே, என்னடா சொல்ற, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா அப்படின்னு சொன்ன உடனே, ஓ உனக்கு புரியுற மாதிரியா, சரி ஓகே இந்தா அப்படி சொல்லிட்டு அவன் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த வீடியோ எடுத்து காட்டினோடனே இப்ப இதை பார்த்துட்டு அவனும் பதற ஆரம்பிப்பாங்க. பதறினவன், ஏய் ராஜு நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, முதல்ல இந்த வீடியோ டெலீட் பண்ணி, இது ரொம்ப தப்பு அப்படி சொல்லும்போது, ஓ தப்பா, அப்ப நீ பண்ணது அப்படி சொல்லும்போது இவனு திருத்திர முடிப்பானா, இங்க பாரு இந்த வீடியோ டெலீட் பண்ணா நான் சொல்றது நீ செஞ்சனா நான் டெலீட் பண்ணுவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், என்னடா சொல்ற, நான் என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இங்க பாரு உன்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நான் வீடியோ அனுப்பியிருக்கேன், அந்த வீடியோ நல்லா பாத்துக்கோ, இந்த வீடியோ என்ன பண்றேன்னா உன்னுடைய மாமிட்ட காட்டிட்டு நீ என்னெல்லாம் அவங்க கூட பண்ணியோ அது எல்லாமே நான் அவங்க கூட பண்ணணும், அப்பதானே இந்த வீடியோ டெலீட் பண்ணுவேன் அப்படின்னு இவன் சொன்ன உடனே இதை கேட்ட அவனும் ஷாக் ஆடுவான். டேய் அவங்க எப்பறம் இதுக்கு ஒத்துப்பாங்க, இதெல்லாம் தப்புடா அப்படி சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அவங்களை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணு, இல்ல வீடியோ மட்டும் காட்டு, அவங்களே ஒத்துப்பாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துட்டு போயிட்டு அந்த மாமிட்ட காட்ட, அவங்களும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, ஏ சந்து இது என்னடா அப்படி சொல்லி கேட்க, அவன் என்ன சொல்லனா, மாமி இந்த வீடியோ ராஜு தான் எடுத்தான் அப்படி சொன்ன உடனே இதை கேட்டா அவங்களும் ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆனவங்க, முதல்ல இந்த வீடியோ டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்ல, மாமி இந்த வீடியோ இதெல்லாம் டெலீட் பண்ணாலும் இதோட பேக்கப் அந்த ராஜு வச்சிருக்கான், அதுல இருந்து டெலீட் பண்ணணும்னா அவனுக்கு நம்ம சில வேலை செஞ்சாகணுமா, அது செஞ்சாதான் டெலீட் பண்ணுன்னு சொல்றான் அப்படி சொன்ன உடனே, என்ன உளர்ற, என்ன செய்ய சொல்றான் அப்படி சொன்ன உடனே, நீங்க எப்படி என் கூட மேட்டர் பண்றீங்களோ அதே போல அவங்க கூட பண்ணணுமா, அப்பதான் அந்த வீடியோ டெலீட் பண்ணுவானா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அப்படியா சரி ஓகே அவனை நாளைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கொஞ்சம் தயக்கத்தோட அவனை வர சொல்ல, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, சீன்ல பார்த்தோன்னா நம்ம மாமியோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் சந்து, அதுக்கப்புறம் அங்க ராணி வருவாங்க. ராணி கிட்ட நம்ம மாமி என்ன கேட்பனா, ராணி எனக்கு ஒரு உதவி பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ராணியும் என்ன மாதிரி உதவி சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஒண்ணு இல்ல நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இவரை கூட்டு போனோம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ அவரை கூட்டு போறியா அப்படி சொன்னானே, அதுக்கு அவர் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, ஏமா முக்கியமான வேலை இருந்தா முதல்ல அதை பாரு, நான் வேணா பொறுமையா ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேனே அப்படி சொல்லும் போது, இல்லங்க டாக்டர் ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியூர் போறாராம், அவர் போயிட்டு வரதுக்கு ஒரு வாரம் ஆகும், அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாது, அதனால தான் நான் ராணி கிட்ட சொல்றேன், நீங்க அவ கூட போயிட்டு வந்துருங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவரும் சரி ஓகே சொல்லுவாரா. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இவ ஏன் இவரை அனுப்பி வைக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அடுத்த நாள் வேற அவனை வர சொல்லியிருப்பா இல்லையா இவ, அதனால தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வச்சிருவாங்க. இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. இப்ப பார்த்தோன்னா நம்ம ஆன்டி நின்றுட்டு இருக்கும் போது அங்க இந்த சந்து ராஜு இருப்பாங்களா, உடனே ஆன்டி டென்ஷன் ஆயிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க செஞ்ச வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அது என்னைய மிரட்டுவோம், முதல்ல மொபைல் கொடு அப்படி சொல்லும் போது, அவனை திருத்தணும் முடிப்பானா, மொபைல் கொடுக்குறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு டப்புன்னு அவன் மொபைலை வாங்கி அந்த வீடியோ அவங்க டெலீட் பண்ணிடுவாங்க. டெலீட் பண்ண உடனே அவனும் ஒரு மாதிரியா மறைச்சிட்டு நிக்கும் போது, பலாருன்னு அவன் கணத்துல ஒரு அறை விட்டுட்டு, உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா டைரக்டா வந்து என்கிட்ட கேளு, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சொல்றேன், என் மேல ஒரு ஆள் மட்டும் இல்ல 2 ஆள் சேர்ந்து ஒரு சவாரி பண்ணாலும் நான் வேற லெவல்ல ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மார்க்கமா சொல்ல, இதை கேட்ட அந்த ராஜுவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுங்க. அப்புறம் என்ன, ராஜுவும் அந்த சந்துவும் சேர்ந்து இந்த ஆன்டியோ பண்ற சீன்ஸ் இருக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கும். கிட்டத்தட்ட இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு 20 நிமிஷமா அந்த ஆன்டி கூட மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய கம்ப்ளீட் வெப் சீரிஸை முடிச்சிருப்பாங்க. சப்போஸ் இதுல அடுத்த பார்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது நம்ம சேனல்லே பார்த்துடலாங்க. இதோட வருது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ கைஸ்.